இப்போ நான் கொள்ளு தோசைக்கு தாங்க ஊற வச்சுருக்கேன். இது வந்து 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, 1/2 டம்ளர் கொள்ளு, 1/4 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா நான் 3, 4 தடவை கழுவிட்டேன். கழுவிட்டு தண்ணி நான் ஊற்றிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடணும். இது வந்து 4 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 மணி நேரம் புளிக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து தோசை. இந்த 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா பொங்கி வந்துருக்கு பாருங்கள். இதை அப்படியே தோசை ஊற்றிக்க வேண்டியதுதான். தேங்காய் சட்னி, எந்த சட்னினாலும் நல்லா இருக்குங்க. நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.